பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லி பாருங்க. உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை இப்போ உங்களை பெற்ற சாராளை நோக்கி பார்க்க பாருங்க. ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சீமானாய் பெருக பண்ணினார். பாருங்க, இந்த முன்ன கர்த்தர் சீயோனுக்கு மாறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களெல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். பாருங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். ஆமென். அப்போ பாருங்க, அது வனாந்தரத்தை ஏதோனை போலவும். பாருங்க, ஏதோனில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஏதோனை போய் பார்க்காவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஏதோனில் எல்லாம் கனி விருட்சங்கள் இருந்ததென்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கனி விருட்சங்களை தான் அப்போ சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் வஞ்சித்து தான் பாருங்க அந்த ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். பாருங்க, சீயோனுக்கு ஆறுதல் செய்யும். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அல்லேலூயா ஆக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கீத சத்தம் என்றால் அவரை துதிக்கிற சத்தம். ஆண்டவரே அப்படி துதிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஏதோனை போல கர்த்தரின் தோட்டத்தை போல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.